ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு எண்ட்லெஸ் நாலேஜ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, எக்ஸலில் ஒரு குறிப்பிட்ட செல் ரேஞ்சையோ இல்லை கம்ப்ளீட் ஒர்க் புக்கையோ ஆஸ் அ பிடிஎஃபாக எப்படி கன்வெர்ட் பண்ணலாம்ங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் உள்ள கண்டென்ட் எல்லாமே உங்களுக்கு புரியுதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் அதை விட ரொம்ப முக்கியம், இதை பற்றி தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் நீங்கள் இன்னுமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸை மறக்காமல் எனேபிள் பண்ணிக்கோங்க. Alright, so first of all, PDFனா என்ன, போர்ட்டபிள் டாக்குமெண்ட் ஃபார்மேட்னா என்ன, அதோட பேசிக் யூசஸ் என்னங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். எக்ஸல் ஃபைலை எதுக்காக ஒரு பிடிஎஃப் டாக்குமெண்ட்டாக நம்ம கன்வெர்ட் பண்ணுறோங்கிறதுக்கு நிறைய ரீசன் இருக்குது. அதில் ப்ரைமரியான ஒரு ரீசன் பார்த்தோம்னா, எக்ஸல் ஃபைலை ஷேர் பண்ணாமலே அந்த டேட்டாவை ஷேர் பண்ணுறதுக்காக இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஆப்ஷன் தான் பார்த்திங்கன்னா இந்த பிடிஎஃப். சரி, இந்த எக்ஸல் ஃபைலை பிடிஎஃபாக எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு 3 வழி இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். நல்லா கவனிங்க. ஒன்று, நம்ம நார்மலாக கண்ட்ரோல்-எஸ் கொடுப்போம் இல்லையா, கண்ட்ரோல்-எஸ் இல்லை சேவ் ஆஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நாம் இந்த சேவ் ஆஸ் டைப்பில் ஆஸ் அ பிடிஎஃப் டாக்குமெண்ட்டாக நம்ம என்ன பண்ணுவோம், எக்ஸ்போர்ட் பண்ணுவோம். அண்ட் ரெண்டாவது பார்த்தோம்னா, ஃபைலில் நமக்கு பிரிண்ட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா உண்டு. அண்ட் அதில் மைக்ரோசாஃப்ட் பிரிண்ட் டு பிடிஎஃப் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், பிரிண்ட் எடுக்கலாம். ஐ மீன் ஆஸ் அ பிடிஎஃபாக பார்த்திங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்கும் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் உண்டு. அண்ட் மூணாவதாக பார்த்தோம்னா, ஃபைல்லே நமக்கு எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் உண்டு. அண்ட் இதில் கிரியேட் பிடிஎஃப் ஒரு எக்ஸ்பிஎஸ் உண்டு. ஸோ இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நம்ம தாராளமாக ஆஸ் அ பிடிஎஃபாக என்ன பண்ண முடியும், எக்ஸ்போர்ட் பண்ணிக்க முடியும். பட் இதில் கவனிக்க வேண்டிய ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, டிஃபால்ட்டாக இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறோம். லைக் டேரெக்டாக நம்ம சேவ் ஆஸ் கொடுத்து பிடிஎஃப் ஃபார்மேட்டை அந்த டைப்பை செலக்ட் பண்ணிவிட்டு லொக்கேஷன்லாம் நம்ம கொடுக்குறோன்னு வச்சுங்களேன். நம்ம நேராக பப்ளிஷ் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம எந்த ஷீட்டை ஆக்டிவாக செலக்ட் பண்ணியிருக்கோமோ, இப்போ ஷீட் 1 தான் ஆக்டிவாக செலக்ட் பண்ணியிருக்கோம்னா அந்த ஷீட் 1 மட்டும்தான் பார்த்திங்கன்னா ஆஸ் அ பிடிஎஃப் டாக்குமெண்ட்டாக நமக்கு பப்ளிஷ் பண்ணி வரும். அதே எக்ஸல் ஒர்க் புக்கில் இருக்கக்கூடிய ஷீட் 2 பார்த்திங்கன்னா நமக்கு வந்திருக்கு. இந்த பிடிஎஃபை கவனித்து பாருங்கள், ஷீட் 1 வந்தாச்சு, பட் ஷீட் 2 பார்த்திங்கன்னா வரல. இல்லை நமக்கு இதே ஒர்க் புக்கில், ஐ மீன் இதே ஷீட்டில் இந்த குறிப்பிட்ட டேட்டா மட்டும்தான் பார்த்திங்கன்னா பிடிஎஃபாக வேணும், இல்லை என்டையர் ஒர்க் புக் ஆஸ் அ பிடிஎஃபாக வேணும்னும் போது சேம் ஸ்டெப்ஸை தான் யூஸ் பண்ண போகிறோம். பட் அந்த எண்டில் ஆப்ஷன்ஸை கொஞ்சம் நம்ம டியூன் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு தேவையான குறிப்பிட்ட போர்ஷன்ஸை மட்டும் ஆஸ் அ பிடிஎஃபாக நாம் எக்ஸ்போர்ட் பண்ணி ஃபர்தர் யூசேஜுக்கு நாம் அதை மூவ் பண்ணிக்கலாம். சரி, இதுக்கப்புறம் தெளிவாக கவனிங்க. இந்த ஷீட் 1ல் இந்த குறிப்பிட்ட டேட்டா மட்டும்தான் பார்த்திங்கன்னா எனக்கு ஆஸ் அ பிடிஎஃபாக தேவை. ஸோ ஃபைலில் டைரெக்டாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. நாம் ஃபைலில் எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் தான் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுறோம். நல்லா கவனிங்க, இதுதான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. நீங்கள் ஃபைலில் எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம், இல்லை சேவ் ஆஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். ரெண்டுமே பெஸ்ட்டு தான். பிரிண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணும் போது உங்களுக்கு தேவையான ஒரு சில ஆப்ஷன்ஸ், நம்ம வெளியில் பார்க்க போகிற ஆப்ஷன்ஸை இங்கே நீங்கள் செஞ்சுக்கணும். ஓகே, அது என்னங்கிறத கடைசியில் பார்ப்போம். ஸோ எக்ஸ்போர்ட்டில் போயிட்டு கிரியேட் பிடிஎஃப் ஒரு எக்ஸ்பிஎஸ், நமக்கு லொக்கேஷன் டெஸ்க்டாப்பில் தான் பார்த்திங்கன்னா தேவை. ஸோ எனக்கு ஒரு குறிப்பிட்ட செலெக்ஷன் மட்டும்தான் தேவை. ஸோ அதனால் ஃபைல் நேமே நான் என்ன பண்ணுறேன், செலெக்ஷன் அப்படிங்கிற நேம் கொடுத்து பிடிஎஃப் ஃபார்மெட்டில் தான் தேவை. பிகாஸ் பிடிஎஃப் அண்ட் எக்ஸ்பிஎஸ் 2 ஃபார்மெட் இருக்குது. பிடிஎஃப் தான் தேவை. நாம் பப்ளிஷ் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஆப்ஷன்ஸ்குள்ளே போகணும். ஸோ ஆப்ஷன்ஸில் பார்த்திங்கன்னா நமக்கு பேஜ் ரேஞ்ச் ஆல் தான், அதெல்லாம் ஓகே. பட் பப்ளிஷ் வாட்டில் பாருங்களேன், டிஃபால்ட்டாக ஆக்டிவ் ஷீட்ஸ்ன்னு இருக்கு இல்லையா. ஸோ அதனால தான் நம்ம எந்த ஷீட் 1 மட்டும்தான் பார்த்திங்கன்னா நமக்கு என்ன ஆகுது, கம்ப்ளீட்டாக வந்து எக்ஸ்போர்ட் ஆகுது பிடிஎஃபாக. பட் நமக்கு செலெக்ஷன், நாம் எதை செலக்ட் பண்ணியிருக்கிறோமோ அது மட்டும்தான் பார்த்திங்கன்னா ஆஸ் எ பிடிஎஃபாக தேவை. ஸோ செலெக்ஷன் கொடுத்துட்டு ஓகே அண்ட் பப்ளிஷ். இப்போ நமக்கு வரக்கூடிய பிடிஎஃப்பில் பார்த்திங்கன்னா ஷீட் 1ல் நாம் எதை செலக்ட் பண்ணியிருந்தோமோ கரெக்டாக அந்த டேட்டா மட்டும்தான், ஸ்பெசிஃபிக்கான டேட்டா மட்டும்தான் பார்த்திங்கன்னா ஆஸ் அ பிடிஎஃபாக நமக்கு எக்ஸ்போர்ட் ஆகி வந்தாச்சு. பட் ஒருவேளை என்டையர் ஒர்க் புக், அதாவது இந்த ஒர்க் புக்கில் ஷீட் 1, ஷீட் 2, 3, 4, 15 ஷீட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, எல்லாமே ஆஸ் அ பிடிஎஃபாக வேணும்னும் போது ரொம்ப சிம்பிள், சேம் ஆப்ஷன் தான். ஃபைலில் நம்ம அதே எக்ஸ்போர்ட்குள்ளே தான் போக போகிறோம், கிரியேட் பிடிஎஃப் ஒரு எக்ஸ்பிஎஸ். ஸோ இந்த வாட்டி சேம் டெஸ்க்டாப் லொக்கேஷன், ஃபைல் நேமை மட்டும் நான் என்ன பண்ணுறேன், என்டையர் ஒர்க் புக் அப்படின்னு நான் என்ன பண்ணுறேன், சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ கெஸ் பண்ணுறதுக்கு, ஐ மீன் ஃபைலை ஃபைண்ட் அவுட் பண்ணுறது கொஞ்சம் வசதியாக இருக்கும். ஸோ ஆப்ஷன்ஸில் போயிட்டு சேம் நமக்கு தெரியும், செலெக்ஷன்ஸுக்கு பதிலாக என்டையர் ஒர்க் புக் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு டேரெக்டாக ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், ஓகே கொடுத்து நாம் இதை பப்ளிஷ் பண்ணலாம். ஸோ அப்போ நமக்கு ஷீட் 1ல் பார்த்திங்கன்னா நமக்கு வந்தாச்சு. அண்ட் அதே மாதிரி ஷீட் 2ல் பார்த்திங்கன்னா
ஒரு குறிப்பிட்ட போர்ஷனை மட்டும் காணும். பிகாஸ் அது ஷீட் 3ல பார்த்தீங்கன்னா இருக்குது. பேஜ் 3ல பார்த்தீங்கன்னா இருக்குது. காரணம் என்னென்னா, இப்படி டேட்டா நிறையா இருக்குன்னும் போது, இப்போ நம்மளுடைய எக்ஸல் ஒர்க் புக்கில் ஷீட்டில் டேட்டா நிறையா இருக்குது, எந்த பேஜில் வரும்னே எனக்கு தெரியல ப்ரோ அப்படின்னும் போது ரொம்ப சிம்பிள். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், வியூ டேப்குள்ளே போனீங்கன்னா அங்கே நமக்கு ஒர்க் புக் வியூஸ் அந்த செக்ஷனில் பார்த்தோம்னா நார்மல் வியூவில் தான் நம்ம எப்போவுமே பார்க்குறோம் இல்லையா. பேஜ் பிரேக்கோட ப்ரிவியூக்குள்ளே போய் என்ன பண்ணுங்கள் பாருங்கள். ஸோ அப்போ இப்போ நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா பாருங்கள் பேஜ் 1குள்ளே வருது, அண்ட் இந்த டேட்டா பார்த்தீங்கன்னா பேஜ் 2. ஸோ உங்களுக்கு தேவையான அந்த பிரேக்கை கூட நீங்கள் என்ன பண்ணலாம்னா அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த என்டையர் டேட்டா பேஜ் 1ல் வருது, இல்லை நான் வந்து அந்த மார்ஜினை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், பேஜ் லே அவுட்குள்ளே போங்க. அங்கே நமக்கு பேஜோட செட்டப் செக்ஷனில் பார்த்தோம்னா மார்ஜின்ஸ் உண்டு. நார்மல் மார்ஜின் யூஸ் பண்ணுறோம். ஸோ அப்போது நமக்கு டாப் லெஃப்டெல்லாம் சென்டிமீட்டர்ஸ் அதிகமாக இருக்கும், கேப்சர் பண்ணோம் அந்த இடத்த. ஸோ நேரோ மார்ஜின்ஸ் என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணலாம். ஸோ அப்படி யூஸ் பண்ணும் போதும் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த கம்ப்ளீட் டேட்டா பேஜ் 1ல் இருக்குது. ஸோ நல்லா கவனிங்க, இங்கே இருக்கிற டேட்டா ரொம்ப சின்னது, அதனால தான் வெறும் பேஜ் 1லே பார்த்தீங்கன்னா எல்லாம் கவர் ஆயிடுது. உங்கள் டேட்டா ரொம்ப ஹியூஜ் அமௌண்ட்டில் இருக்குது அப்படின்னும் போது பேஜ் 1, 2, 3, 4ன்னு பார்த்தீங்கன்னா அதுவே உங்களுக்கு காமிக்கும். ஸோ எந்த டேட்டா பேஜ் 1ல் வரணும், எது பேஜ் 2ல் வரணும் அப்படிங்கிறத இங்கே நீங்கள் என்ன பண்ணலான்னா கம்ப்ளீட்டாக எடிட் பண்ணி அதை தாராளமாக நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அப்போ நமக்கு தேவையான டேட்டா எந்த பேஜில் வரணுங்கிறது இங்கே நம்ம முடிவு பண்ணிக்க முடியும். ஸோ மறுபடியும் கிளியரான வியூவுக்கு நம்ம நார்மல் வியூவுக்கு என்ன பண்ணிடலாம், வந்துடலாம். ஸோ இப்போ நம்ம போயிட்டு என்ன பண்ணுறோம், சேம் ஃபைலில் போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம், எக்ஸ்போர்ட் அண்ட் இதில் க்ரியேட் பிடிஎஃப். ஸோ இந்த வாட்டி நேரோ மார்ஜின் அப்படிங்கிற நேம் கொடுத்துக்கிறேன். டெஸ்க்டாப் அண்ட் ஆப்ஷன்ஸில் போயிட்டு சேம் என்டையர் ஒர்க் புக் தான் தேவை. ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், ஓகே கொடுத்து பப்ளிஷ் பண்ணலாம். ஸோ இப்போ கவனித்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2 பேஜ் தான் வந்திருக்கும். ஃபர்ஸ்ட் பேஜில் நமக்கு கம்ப்ளீட்டாக ஷீட் 1ஓட டேட்டா, அண்ட் செகண்ட் பேஜில் ஷீட் 2ஓட டேட்டா. மார்ஜின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நேரோ மார்ஜின். ஸோ இப்போ நமக்கு அந்த மார்ஜின் நிறைய ஸ்பேஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆக்குபை பண்ணல ஷீட் 2ல், அந்த பேஜ் 2ல் கவனிச்சிங்கன்னா. ஸோ இப்படி உங்களுக்கு தேவையான டேட்டாவை நீங்கள் நல்லா என்ன பண்ண முடியும், கேதர் பண்ணி அழகாக எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ குறிப்பிட்ட செலெக்ஷன் வேணும்னா செலெக்ஷன், என்டையர் ஒர்க் புக் வேணுமா, என்டையர் ஒர்க் புக்கை எடுக்கும் போது கண்டிப்பாக நீங்கள் மார்ஜின்ஸையோ இல்லை பேஜ் பிரேக்ஸையோ நீங்கள் டியூன் பண்ணி உங்களுக்கு தேவையான டேட்டாவை ஈஸியாக கேப்சர் பண்ணி உள்ளே கொண்டு வந்துடலாம். மற்றபடி நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி 3 ஸ்டெப்ஸ் இருக்குது. அதில் ஒன்று வந்து நம்ம ஃபைல் சேவ் ஆஸ் இல்லை ஃபைல் எக்ஸ்போர்ட். நீங்கள் பிரிண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு பிரிண்ட் செலெக்ஷன் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கவனிங்க. பிரிண்ட் செலெக்ஷனே ஒரே ஒரு சின்ன டேட்டா மட்டும் வந்திருக்கு பார்த்தீங்களா, பிகாஸ் அதுதான் பார்த்தீங்கன்னா செலெக்ஷனில் இருக்குது. கம்ப்ளீட்டாக இந்த டேட்டா உங்களுக்கு எதை மட்டும் ஆஸ் அ பிடிஎஃபாக பிரிண்ட் எடுக்கணுமோ அதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், முன்னாடியே செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபைலில் போயிட்டு பிரிண்ட், அண்ட் இதில் வந்து பிரிண்ட் செலெக்ஷனா இல்லை என்டையர் ஒர்க் புக்கா இல்லை ஆக்டிவ் ஷீட். ஆக்டிவ் ஷீட்னா அந்த கம்ப்ளீட் ஷீட், இல்லை என்டையர் ஒர்க் புக்னா என்டையர் ஒர்க் புக். அதுக்கேற்ற மாதிரி ஷீட் 1ல் பேஜ் 1ல் ஷீட் 1ஓட டேட்டா வந்தாச்சு, அண்ட் அதே மாதிரி பேஜ் 2ல் ஷீட் 2ஓட டேட்டா வந்தாச்சு. ஸோ இங்கே அதுக்கான ஆப்ஷன்ஸை நீங்கள் என்ன பண்ணலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். பிரிண்ட் செலெக்ஷன் மட்டுமா, செலெக்ஷன். ஸோ அப்போது நீங்கள் இப்படி பிரிண்ட் எதுக்காக இங்கே நீங்கள் செட்டிங்ஸை மாற்றிக்கணும்னா, பிகாஸ் நீங்கள் பிரிண்ட்டுன்னு கொடுத்து அந்த லொக்கேஷன் சூஸ் பண்ணுற ஆப்ஷன் வருது பார்த்தீங்களா, இந்த சேவ் ஆஸ் ஆப்ஷன், அங்கே உங்களுக்கு இந்த ஆப்ஷன்ஸ்னு எக்ஸ்ட்ரா ஏரியா பார்த்தீங்கன்னா இருக்காது. ஸோ அதனால் அதெல்லாம் நீங்கள் முன்னாடியே என்ன பண்ணணும், சேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ ஆஸ் அ பிடிஎஃபாக நீங்கள் என்ன பண்ணலாம், ஜஸ்ட் நம்ம இதை சேவ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நம்ம சேவ். ஸோ இப்போ நம்ம இது நார்மலாக ஓப்பன் ஆகாது. ஸோ டைரெக்டாக நம்ம டெஸ்க்டாப்பில் போய் பிரிண்ட் செலெக்ஷன் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக நமக்கு தேவையான இந்த செலக்டட் டேட்டா மட்டும் பார்த்தீங்கன்னா ஆஸ் அ பிடிஎஃபாக வந்தாச்சு. ஸோ இதுக்கப்புறம் இந்த பிடிஎஃப் டாக்குமெண்ட்டை கம்ப்ளீட்டாக உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி தாராளமாக நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்களுடைய எக்ஸல் டேட்டா பிடிஎஃப்பில் உங்களுக்கு அனுப்பியிருக்காங்க, அப்போ எப்படி அந்த பிடிஎஃப் டாக்குமெண்ட்டை எக்ஸலுக்குள்ளே இம்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு ஏற்கனவே ஒரு வீடியோ டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா இருக்குது. அந்த வீடியோவுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், உண்மையிலே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் உள்ள கண்டென்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். அண்ட் ப்ரீவியஸ் எக்ஸல் வீடியோஸ்க்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.